வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனல்ல மீண்டும் உங்க கவிதா. எல்லாரும் எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கணும். அதான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒயிட் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாரும் ஒயிட் பிரியாணின்னா தேங்காய் பால் உண்மைத்தம்பா தேங்காய் பால் தான் போட்டு நான் செய்ய போகிறேன். பட் அது என்னுடைய முறையில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். சின்ன வயசுலாம் வந்து சாதாரணமாக புழுங்கல் அரிசியில் செஞ்சது தான் எங்கள் ஆயாவும் எங்கள் அம்மாவும். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பாஸ்மதி ரைஸில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்து 2 கிளாஸ் எடுத்துங்கப்பா. இது வந்து இப்போதைக்கு நான் 1 கிளாஸ் காமிச்சிருக்கேன். ஆனால் 2 கிளாஸ் போட போகிறேன். 2 கிளாஸுக்கு 1 கிளாஸுக்கு 1 மூடி, 2 கிளாஸுக்கு 2 மூடி தேங்காய். ஸோ தேங்காய் அரைச்சி பால் புழிஞ்சிக்கலாம். பாஸ்மதி அரிசி வந்து 2 டம்ளர் போட்டு கழுவி ஊற வச்சுட்டு நான் காமிக்கிறேன். அடுத்து என்னென்ன மசாலா போடலான்னு. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், நம்ம வந்து 12லேருந்து 15 பச்சை மிளகாய் எடுத்துடணும். ஏன்னா காரம் இது மட்டும்தான். ஸோ பூண்டு 2, இஞ்சி ஒரு பெரிய சைஸு. பாருங்கள், நான் வந்து புதினா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, புதினா ஒரு கைப்பிடி அளவு, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் அரைக்கிறத நான் காமிக்கிறேன். சரிங்களா? இதுக்கு வந்து நம்மளுடைய ஒயிட் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் கிடையாதுப்பா, தக்காளி மட்டுமே வந்து ஒரு 200 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு 150 கிராம் தக்காளி எடுத்துங்க, கரெக்டாக இருக்கும்பா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு ஒரு கைப்பிடி புதினா நான் அலசி போட்டுட்டேன்ப்பா. ஸோ நம்ம அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா க்ளீனாக அலசி வச்சு ஸோ நம்ம இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சு அடுத்தது நம்ம வந்து தேங்காய் அரைக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம அரைச்சாச்சு. ஒரு கிண்ணம் நிறையா வந்துச்சுப்பா. நம்ம வந்து அடுத்து தேங்காய் அரைக்க போகிறோம். 2 மூடி தேங்காவை நான் வந்து பல்லு போட்டு வச்சுருக்கேன். கரெக்டாக 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்கப்பா ஜீரகம். 1 டீஸ்பூன் நம்ம ஜீரகம் போட்டு இதை அரைச்சி இந்த பாலை தான் நம்ம வடிகட்ட போகிறோம். சார் நான் அரைச்சி வடிகட்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம தேங்காய் அரைச்சாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து பால் புழிஞ்சிக்கலாம். கரெக்டாக 4 டம்ளர் தண்ணி நமக்கு தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும்பா. நம்ம வந்து 4 டம்ளருமே தேங்காய் பாலாவே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்துக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு வந்து நான் வந்து சாதா எண்ணெய் தான்ப்பா ஊற்றிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் அந்த எண்ணெய் எதுவும் வேண்டாம். ஸோ நான் வந்து பட்டை லவங்கம் கிராம்பு, எங்கிட்ட வந்து பிரிஞ்சி இலை தான் இல்லைப்பா. பிரிஞ்சி இலை இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் பிரிஞ்சி இலை போட்டுக்குங்க. ஸோ பட்டை லவங்கம் பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி இது எல்லாமே நம்ம வந்து போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அரிஞ்சு வச்சிருக்கிறோம் பாரு தக்காளி. ஏன்னா நம்மளோட இந்த ஒயிட் பிரியாணிக்கு வெள்ளை பிரியாணிக்கு வந்து வெங்காயம் கிடையாது. இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி தக்காளி மட்டும்தான். ஸோ நம்ம இது நல்லா வதங்கணும்ப்பா எண்ணெயில். ஏன்னா நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். அதுதான் முக்கியம். வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம நல்லா வதங்கிட பிறகு 1/2 கிலோ சிக்கன்ப்பா. நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் 1/2 கிலோ மட்டன் நீங்கள் எது வேணாலும் எடுத்துங்க. மட்டன் எடுத்திங்கன்னா இஞ்சி பூண்டு தான்ப்பா போட்டு மட்டன் வேகிற அளவுக்கு விசில் வச்சு அதோட தண்ணியே எடுத்து நீங்கள் பிரியாணி தாளிச்சிக்கலாம் ஒயிட் பிரியாணிக்கு. பட் நான் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், கவிதா எதுக்கு இதெல்லாம் அரைக்கிறீங்க, அரைக்காமல் பச்சை. நான் வந்து எப்பயுமே ஒரு பிரியாணி நான் எந்த பொருள் செய்கிறதுனாலும் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சு பார்ப்பேன். செஞ்சு பார்த்துட்டு எது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வருதோ அதை தான் நான் உங்களுக்கு காமிப்பேன். அதே மாதிரி தான்ப்பா நான் வந்து ஃபஸ்ட்டு பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு செஞ்சு பார்த்தேன். அதை விட அரைச்சி செய்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தான் நான் உங்களுக்கு இப்போ இந்த ஒயிட் பிரியாணி பண்ணி காட்டுறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்குங்க. ஸோ சிக்கன் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சுப்பா. இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட போகிற மசாலா வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிற ஜீரகம் கரெக்டாக 1 டீஸ்பூன் போடுங்க. கரெக்டாக இருக்கும்பா. நம்ம ஜீரகத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம உடனே தேங்காய் பால் அளந்து வச்சுக்கிற தேங்காய் பால் வந்து எண்ணெயில் வதங்கும். வதங்கினோடனே நம்ம வந்து ஏற்கனவே ஜீரகத்தை வறுத்து தான் நம்ம பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப நேரம் எண்ணெயில் அது வதங்கணும், பச்சை வாசனை வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நல்லா எண்ணெயில் நம்ம ஏற்கனவே அதை வந்து வறுத்து பொடி பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ஜீரக பொடி வந்து 1 டீஸ்பூன் போட்டோம். இப்போ நம்ம நேரடியாக தேங்காய் பால் வந்து அளந்து ஊற்ற போகிறோம். ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரிசி வந்து இந்த டம்ளரில் தான் எடுத்தோம். ஸோ தேங்காய் பால் எத்தனை டம்ளர் வருதோ அதுவும் 2 டம்ளர் 4 டம்ளர் வந்து வரணும். பட் தேங்காய் பால் வந்து அவ்வளோ வராது. நான் வந்து
முதல் பாலில் தான் எடுப்பேன், ரெண்டாவதுலாம் அரைச்சி எடுக்க மாட்டேன். ஸோ 2.25 டம்ளர் மீதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே 2 ஊற்றியாச்சு, 2.25 இருந்துச்சு. பச்சை தண்ணி நம்ம ஊற்றிக்குவோம். ஸோ இதோட 3 டம்ளர், கரெக்டாக 4 டம்ளர், 1க்கு 2 ஊற்றியாச்சு. இப்போ உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சுப்பா. நம்மளுடைய பாஸ்மதி ரைஸு நல்லா ஊறிடுச்சு. ஸோ தண்ணி இல்லாமல் நம்ம கையாலே, நான் எப்பயுமே உலக்கி கையால் தான் அள்ளி போடுவேன். ஸோ அதே மெத்தடில் நான் அள்ளி போட்டுக்கிறேன். இது வந்து அதிகம் வேணாம், ஒரு கொதி வந்த பிறகு நம்ம போட்டோம்னா ஒரு விசிலில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கரெக்டாக ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ லைட்டாக ரைஸை வந்து நீங்கள் வந்து உடஞ்சிடும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்ல. நம்மளோட ரைஸ் அப்படிலாம் ஆகாது. நம்ம கரெக்டாக வந்து ஊற வச்சு கரெக்டாக ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஊறிச்சு. இப்போ நம்ம போட்டுடலாம். போட்டு ஜஸ்ட் ஒரு விசில் வந்தால் போதும்ப்பா ஃப்ரெண்ட்ஸ். 1க்கு 2 தண்ணி வேணாம், 1க்கு 1.5 தண்ணி வைங்க. ஏன்னா பழைய அரிசி இல்லை பொழுது, இது புது அரிசின்றதுனால தண்ணி அதிகமாகிடுச்சுப்பா. ஓகே.